சேலத்து தாதா மாதிரி டீ போடலாம். டீ டைம் 2 மெதுவா 36 ரூபா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ரோட்ல ஒரு பொண்ணையும் விடுறது இல்ல, எல்லா பொண்ணையும் பாக்குறான். இப்ப கூட காமிங்க. சரி சரி. நாங்க யாராவது காட்டுல ஏதோ பண்ணிட்டு அவங்க வீடியோ எடுக்கிறது தானே ஜூம் பண்றதுக்கு. 55ஆ? வண்டி நிறைய வருமா? கண்ணா 2 லட்டு திங்க ஆசை. ஓ சரி சரி புரியுது. ஏடிஎம் கார்டில் பின் நம்பர் கரெக்டா போடவும். டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து 2 மணிக்கு வந்தோம். ஸோ 2 மணிக்கு வந்து நல்லா தூங்கி இருந்துச்சு. இப்போ தான் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து விடிகாத்தால் வந்து அங்கே 7-8 மணிக்கு அங்கே போகலான்னு பார்த்தோம். பட் இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மணி 9:30ங்க. ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் போக போகிறோம். நீங்கள் என்ன நாங்கள் போய் சேர போகிறோன்னு தெரில. மேபி அங்கே பாதி ஈவெண்ட் முடிஞ்சுட்டு தான் நாங்கள் போய் சேருவோம். இது முழுக்க காரணம் இருக்கும். காரணம் நம்பர் 1, காரணம் நம்பர் 2, காரணம் நம்பர் 3. நானும் பர்ஃபெக்டாக 7 மணிக்கு கிளம்பிட்டேன். எழுப்புறேன் யாரையுமே செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்படியே நம்மள சொல்லிடுறது. பார்த்தீங்களா இங்கே சுரேந்தர் நடந்து போகிற பெருசா இல்லை, இந்த மாசா சேலத்து தாதா மாதிரி ஏற்கனவே பைத்தியக்காரன் சுற்றிட்டு இருக்கானுங்க. இவர் ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா இவர் குத்துன கையில் டேட்டோ. இந்த ஜாவாக்காக தான் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் நிறைய வண்டி வருது சொல்லியிருக்காங்க. போக உனக்கு கன்டினியூ பண்ணுறேன். டீ போடலாம். டீ டைம். வந்து வடை வந்துருச்சு. அடுத்து காஃபி சாப்பிடலாம். வந்து 2 மெது வடை நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் ஒரு மெது வடை 15 ரூபா. ஜிஎஸ்டி வரை போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியோட பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெது வடைக்கு 3 ரூபா. 2 மெது வடை 36 ரூபா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? இங்கிருந்து நம்ம நேராக ஃபஸ்ட்டு கிளம்பக்கம் போவோம். கிளம்பக்கம் போய் அங்கேருந்து போகிறோம். ஸோ இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி கிளம்பக்கம்னு போட்டால் ட்ரெயின் ஆகுது. இந்த மாதிரி பஸ் என்ன பஸ் ஒரு காட்டுமாமா. ஸோ இந்த பஸ்ஸில் ஏதோ பஸ் ஏறி போகிறோம். நம்ம 19, 102, 102 M, 102X, 57. என்ன இப்போ என்ன பஸ் வருது? ஒன்றுமே படம் வருது. 19 இல்லை 319. இது வரைக்கும் பஸ்ஸில் நான் ஸ்கேன் பண்ணியே இல்லை. இன்னொரு பஸ்ஸில் இந்த மாதிரி இருக்குமா? எல்லா பஸ்ஸிலும் ஆட்டோமேட்டிக். ஆமாம் ஆட்டோமேட்டிக். நீங்கள் தெரியுது. பெரிய கேமரா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. வண்டியில் ஒரு செட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. செட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் இருக்கு. இல்லைண்ணா நான் அது வாக்கி இவங்க சொல்கிறதுண்ணா, ஸ்டாஃப் சொல்கிறது. அதுலேயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்தா அந்த ஒரு செட்டு கொடுத்தா பாட்டு பாடுங்கள. எம்மாத்தமா தான் எம்மாதம். இதுக்கு மேலே பஸ்ஸில் எப்படி போகிறதுன்னு தெரியல. எங்களுக்கு ரூட்டு தெரியாது. காரணம் வந்து ஒரு ஆட்டோ போட்டோம். 156 ரூபா காட்டுச்சு. சரி போட்டாச்சு. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான் காட்டுது. நம்ம ஊரில் 10 ரூபா 20 ரூபா காட்டுட்டு போவோம். இதெல்லாம் பாருங்கள், நேற்று நைட்டு ரேப்பிடோ, இன்றைக்கி நைட்டு ரேப்பிடோ, வேறு லெவலில் ஃபன் பண்ணுறாங்க. இங்கே நிறைய வண்டி போகுது. அது அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஒவ்வொன்றா போகும்போது கன்டினியூ பண்ணுறேன். என்ன தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டா வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. நான் அவெல்லாம் ரோட்டில் ஒரு பொண்ணையும் விடுறதில்ல, எல்லா பொண்ணையும் பார்க்குறான். இப்போ கூட காமிங்க. சரி சரி.
156 வாங்கிக்கலாம் இங்கே பண்ணிடுங்க 3 பேருக்கு தான் இது. அது கூட அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். நீங்கள் அங்கே போய் சவாரி முடியாதுங்க. உங்களுக்காக வேண்டி 4 பேர் ஓகே 200 ரூபா பாருங்க. ஓகேன்னா பாருங்க, இல்லைன்னா வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே நம்ம உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகே 2287 இது ஆட்டோ டிரைவரா? ஏன் அவர் வண்டி ஓட்டுறீங்க, வண்டி ஓட்டி கொடுத்துருங்க. என்ன டிரைவர்? வீடு ஆன்லைன் இருக்கு. ஓல்டு ஆட்டோ தான். அது 2-3 வருஷம் மாறி போகிற மாதிரி மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ப்ளூபே பீச் சட்டைகளை பைக்கில் கொண்டு போகிறாங்க. நம்ம ஆட்டோ கொண்டு போக போகிறோம். இந்த ஆட்டோ தான் ஆட்டோ ஓடுறவன தான் அடித்து கொண்டுருவாரு. முறுக்கிட்டு போறாங்கண்ணா. ப்ளூபே பீச் ரெசார்ட் ஒரு ரெசார்ட்னா நாங்க யாராவது காட்டுல ஏதோ பண்ணிட்டு அவங்க வீடியோ எடுக்கிறது தானே ஜூம் பண்றதுக்கு. நான் வச்சுக்கிறேன். நான் இறக்கடி நான் அவங்களும் வந்துடுறாங்க. ஹெல்மெட் பாரு மேட்சா இருக்கு. ஹெல்மெட்டை போய் சீக்கிரம் பாரு. ஆடுது எப்போ ஆடு 6 கிலோமீட்டர் தானோ? என்ன மாடல் இது? 55ஆ? டெக்லஸா? இது ஒன்றும் சூப்பர் பைக் மாதிரியா இல்லையா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு போனது காட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிடிக்கிறான், நீ போய் போட்டோ எடுக்கிறோம். போடுறேன். அதுக்கப்புறம் என்னமோ சொல்லுவாரு அந்த கூட இந்த முடிஞ்சா இன்னொரு வந்து தொட்டு பாருங்க. ரெக்கார்ட் டான்ஸில் ஏதோ சொல்லுவானே அந்த அக்காவை விட்டுட்டு இந்த அக்காவை பிடிச்சிடும். அப்புறம் இதில் வண்டி நிறைய வருமா? கண்ணா 2 லட்டு திங்க ஆசை. அப்படின்னா வந்து இந்த டீ கடையிலேயே இவ்வளோ வண்டி இருக்குது. ஒரு டிக்கெட்ல அத்தனை வண்டி நிற்குது. நான் அங்கே போல எத்தனை வண்டி இருக்கும்? இதுக்கு மேலே எத்தனை பேர் வருவாங்க? என்ன இருந்தாலும் நம்ம வண்டி இல்லாத மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு அதே தான். அவர் சுரேந்திரன்ட்ட விஜய் சூப்பர் ஒன்று இருக்குது, டியூக் இருக்குது, ஷவுலிங் ஒன்று இருக்குது, ஜாவா ஒன்று இருக்குது, 30 சேஸ் ஒன்று நடக்குது. 5 வண்டி வச்சுக்கிட்டு அவரே சும்மா நம்ம கிட்ட 8 வண்டி 8-9 வண்டி. கோயம்புத்தூர்லயோ இல்லை ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக 2 வண்டி எடுத்து போயிருக்கலாம் நம்ம எல்லாம். பார்த்தீங்கன்னா ஓஎஸ் 3 ஓஎஸ். ஓ சரி சரி புரியுது. இதான் ஸ்டார்டிங் நம்பர் 1. நிறைய உள்ள போக நிறைய உள்ள இருக்கும். முதல்ல முடிச்சிடுவாங்க. ஸ்கூட்டர் குதிக்குது. வண்டி நிற்குது, ஆள் உள்ள போயிருப்பாங்க. அந்த ஸ்கூட்டர் குதிக்குது தானே? இந்த மாதிரி ஒரு கேர்ள் கரெக்ட் பண்ணி சென்னையிலே சென்னையோட பரவாயில்ல. பாருங்க ஊர்ல பாரு போயிட்டு டெய்லி நாளைக்கு வண்டியை வந்து மையை தொடச்சிக்கிட்டு வண்டியை தொடச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்க்கை இப்படியே போயிருப்பாடி. என்ன தொடக்கலான்னு பாக்குறீங்க? ஏடிஎம் கார்டில் பின் நம்பர் கரெக்டாக போடவும். தமிழ் வேற என்ன வயசாவது தமிழ் மீடியிலே பேசுற வரவன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு.